நிறைய வீடுகள்ல என்ன நடக்குதுன்னா குழந்தைய அப்பா ஒரு பக்கம் பிடிச்சு இழுக்கிறாரு, அம்மா ஒரு பக்கம் பிடிச்சு இழுக்கிறாங்க. அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஹோம்வொர்க் முடிக்காம நீ படுக்க கூடாது அப்படிம்பாங்க. இந்த பாசக்கார அப்பா என்ன சொல்லுவாரு? படுறா காலையில பாத்துக்கலாம் அப்படிம்ப. இப்ப குழந்தைய ஒரு ஆளுக்கு ஒரு பக்கம் இழுக்கும் போது அவன் முடிவு பண்ணிடுவான், இனிமே அப்பா தான் நம்ம கட்சி. அப்ப அப்பா அம்மா ரெண்டு பேரும் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது அதுல யாராவது ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்ப அம்மாட்ட அந்த எஜுகேஷன் பொறுப்பு இருக்குன்னா அப்பா அந்த ஏரியாக்குள்ள வரக்கூடாது. ஆனா முகமதுக்கு தெரியும் ஓபி அடிக்கணும்னா அவன் யார்கிட்ட போய் நிக்கணும்னு. அப்பா டயர்டா இருக்கு, நைட்டு தூங்கிட்டு நாளைக்கு ஹோம்வொர்க் எழுதட்டுமா அப்படின்னு அம்மாட்ட கேட்க மாட்டான், அப்பாட்ட தான் கேட்பான். அந்த பாசக்கார அப்பா போய் படுறா போடா அப்படின்னு சொல்லிடுவேன். உங்க குழந்தைய ஜெயிக்க வைக்கணும்னு சொன்னா முதல் விதி, நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து உங்களுக்கான பொறுப்புகளை பிரிச்சுக்கணும். படிப்பா அம்மா சொல்றதை தான் நீ கேட்கணும், இந்த விஷயமா இதுல நான் சொல்றது தான் கேட்கணும். அப்பா அம்மா ரெண்டு பேருக்கு ரெண்டு கருத்து இருந்தா அது அந்த குழந்தைகளுக்கு நடுவுல பூந்து எஸ்கேப் ஆறதுக்கான ரூட்டை தான் கொடுக்கும். அப்ப முதல்ல பெற்றோர்கள் இணைந்த கரங்களா செயல்படணும். இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிக்காம இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே டைரக்ஷன்ல அவனை கைட் பண்ணி கொண்டு போனா எவ்வளவு சீக்கிரம் அவன் சக்சஸ் அச்சீவ் பண்ணுவான் அப்படின்னு யோசிங்க.